வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது 2014 பிறந்து 2.5 வயசில் கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு ஃபேமஸ் மார்ஷ் ப்ரைடு உட்பட ஒவ்வொரு ப்ரைடை கைப்பற்றி தங்களால் பார்த்துக்க முடியாத அளவுக்கு மாசாய் மாராவில் மற்ற எந்த சிங்கங்களை விடவும் மிகப்பெரிய டெரிட்டரியை கைப்பற்றி மாஸ் காட்டின 6 பிளாஷகா மேல்ஸை பார்ட் 1ல் பார்த்தோம். இந்த பார்ட் 2ல் சாலஸ் மேல்ஸால் ஒரு பிரதரை இழந்தது, ஹாஃப் டைலும் லோகோலும் மார்ஷ் ப்ரைடோட இடைக்கால அரசர்களாக மாறினது, எந்த எண்ணிக்கையை வச்சு பிளாஷகா மேல்ஸ் மிரட்டினதோ அதே எண்ணிக்கையை பலத்தோட டோபி பாய்ஸ் எப்படி அதுங்களுக்கு ஆப்பு வச்சுதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாலஸ் மேல்ஸ் இருக்கே பிளாஷகா மேல்ஸுக்கு பெரிய குடைச்சலாக இருக்குது. 2020 ஜனவரி மாதத்துலேயே அதுங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. 2020 நியூ இயரை அதுங்களோட டெரிட்டரியில் செலிப்ரேட் பண்ணாமல் பிளாஷகா மேல்ஸ் டெரிட்டரியில் செலிப்ரேட் பண்ணுது. சாங்கோ கயோ கொஷோக்கே கண்ணில் பட்டுருது. அப்புறம் என்ன, ஒரே சேசிங் தான். மேரத்தான் ஓடுற மாதிரி 2 சாலஸ் மேல்ஸை ஓட விட்டு டெரிட்டரியை விட்டு 3 பிளாஷகா மேல்ஸும் துரத்தி அடிச்சுது. சரி, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுன்னு பார்த்தா வம்படியாக நம்ம பாபா ஐயா 3 சாலஸ் மேல்ஸ் ஆட்சி பண்ணுற ரெக்ரோ பிரேக்கவே ப்ரைட் டெரிட்டரிக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. தெரியாதனமாக தனியாக அதுங்ககிட்ட மாட்டிக்கவும் செய்யுது. சும்மா விடுமா அதுங்க. 3 சேர்ந்து பாபா ஐயாவை புரட்டி எடுத்துருச்சு. உடம்பு ஃபுல்லாக மோசமான காயம், முக்கியமாக முதுகில் தான் பலத்த டேமேஜ். பட் உயிருக்கு எந்த சேதமும் இல்லாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுது. ஆனால் அதுக்கப்புறம் அது கண்ணில் படவே இல்லை. எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. பிளாஷகா கூட்டணி என்ன தான் 6 பேருன்னு சொல்லி பீத்திக்கிட்டாலும் கூட்டணிக்குள்ளேயும் சில பனிப்போர் நடக்க தான் செய்யும். ஒரே மாதத்தில் பிறந்த பாபா ஐயாவும் டோவாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். எங்கே போனாலும் சேர்ந்தே போகிறது, சேர்ந்தே வர்றது அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் சேர்ந்தே செயல்படும். ஸோ மற்ற 4 மெம்பர்ஸில் இருந்து இந்த 2ம் கொஞ்சம் தனியாக தான் தெரியும். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, பாபா ஐயாவை காணாமல் போனதில் இருந்து டோவாவால் மற்ற மெம்பர்ஸ் கூட சகஜமாக பழக முடியல. பாபா ஐயாவோட இழப்பு டோவாவை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. முன்ன மாதிரி மற்ற மெம்பர்ஸ் கூட சேர்ந்து பெருசாக எந்த ஆக்டிவிட்டிலையும் ஈடுபடலை. தனிமையில் இருக்க விருப்பப்பட்டு 2020 ஜனவரி 12 டோபி பிளைன்ஸ் ப்ரைடுக்கு வந்து மொத்தமாக அந்த ப்ரைட்லேயே தங்கிக்குது. ஸோ பாபா ஐயாவோ காணாமல் போனதில் இருந்து டோவா டோபி பிளைன்ஸ் ப்ரைடில் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டதால் 5 ஆண்கள் இருந்தும் கூட 4 மட்டும்தான் ஆக்டிவாக செயல்பட்டது. 2020 மார்ச் 5 ஒரு அதிசயம் நடக்குது. ஒரு இறந்து போன விலங்கோட உடலை டோவா சாப்பிடுது. பக்கத்தில் இன்னொரு ஆண் சிங்கமும் சேர்ந்து சாப்பிடுது. அது பிளாஷகா மேலும் கிடையாது. சரி, யார் அதுன்னு ஒத்து பார்த்தா அது பிக் பாய் ஜெஸ்ஸி. மாசாய் மாராவில் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வலிமையான ஆண் சிங்கம். யாரோட துணையும் இல்லாமல் தனியாக வேட்டையாடி கிடைக்கிற ஃபீமேல் கூட மேட் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே நாடோடியாகவே வாழ்ந்துட்டு இருக்கு. அப்புறம் முக்கியமாக அது ஒரு புத்திசாலி ஆண் சிங்கம். இப்போ என்ன சந்தேகம்னா, எதுக்கு இது டோவா கூட சேர்ந்து காணப்படுது? பாபாயாவோட இழப்புக்கு அப்புறம் ஜெஸ்ஸியை தான் பார்ட்னராக சேர்த்துக்க டோவா முடிவு பண்ணியிருக்கா, இல்லை தற்காலிகமாக இதுங்க ஒன்று சேர்ந்துருக்கான்னு தெரியல. கடந்த 3 நாளாக இதுங்க 2 ஒன்றா சேர்ந்து காணப்படுது. ஆனால் போன டிசம்பர் மாதம் டோபி பிளைன்ஸ் ப்ரைடில் ஒரு குட்டியை கொன்னது இதுதான். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி எப்படி நீடிக்க போகுதுன்னு பார்த்தா சில நாள் கூட நீடிக்கலை. மறுபடியும் ஒரு தடவை ஜெஸ்ஸி டோவாவை தான் கூட சாப்பிட வைக்க ட்ரை பண்ணும்போது அது தோல்வியில் முடிஞ்சு 2ம் சண்டை போட்டுக்குது. ஜெஸ்ஸி அனுபவம் வாய்ந்த ஆண் சிங்கம்ங்கிறதால டோவாவோட முகத்தில் பல தழும்புகளை கொடுத்துடுது. கொஞ்ச நேரம் சண்டைக்கு அப்புறம் 2ம் தனித்தனியாக பிரிஞ்சு வர அடுத்த நாள் காலையில் ஜெஸ்ஸி அங்கிருந்து வெளியேறிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கத்தில் எங்கோவனை ப்ரைடை ஆட்சி பண்ணுற பிளாஷகா மேல்ஸோட 2 அப்பாக்களான லோல் பார்பைட்டும் ஓல்பர்நாட்டியும் டோபி பிளைன்ஸ் ப்ரைட் டெரிட்டரிக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சி தங்களுடைய எல்லையை பெருசாக்குறது மட்டும் இல்லாமல் டோபி பிளைன்ஸ் ப்ரைட் ஃபீமேலான ஜூவா கூட ஓல்பர்நாட்டி மேட் பண்ணவும் செய்யுது. இதுவும் எங்கே போய் முடியும்னு தெரியல. அடுத்து மார்ச் 25, 2020 ஒரு ஆச்சரியமான விஷயம் காத்திருக்கு. என்னன்னா, பாபா ஐயா உயிரோட இருக்கு. சண்டையில் ஏற்பட்ட காயங்கள் சரியாகி பாரடைஸ் ப்ரைடை சேர்ந்த ஃபீமேல்ஸ் கூட சேர்ந்து காணப்பட்டிருக்கு. ஆனால் என்ன ஒரு சோகமான விஷயம்னா, பிளாஷகா மேல்ஸ் கூட மறுபடியும் சேர முடியாத அளவுக்கு ரொம்ப தூரத்தில் அது இருக்குது. ஸோ அது உயிரோடு இருந்தாலும் கூட்டணியில் மறுபடியும் சேர முடியாது. கிட்டத்தட்ட 2020 மே வாக்கில் பாரடைஸ் ப்ரைட், முக்கோரோ ப்ரைடு அப்படின்னு எக்ஸ்ட்ரா 2 ப்ரைடை பிளாஷகா கைப்பற்றிருக்கு. 2020 ஆகஸ்ட் 26 மார்ஷ் ப்ரைடை சேர்ந்த ஃபீமேலான டாடா, கிட்டோ, ரெம்போ, கபிபி அப்புறம் அதனோட வளர்ந்த குட்டிகளும் சேர்ந்து ஒரு பஃபலோவை வேட்டையாடுது. இந்த நேரத்தில் பிளாஷகா மேல்ஸ் டெரிட்டரியில் இல்லாதால் இது ஓலோலோ மேல்ஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைது. எப்பவும் போல் மார்ஷ் டெரிட்டரிக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சி ஃபீமேல்ஸ் வேட்டையாடின பஃபலோவை பிடுங்கி சாப்பிடுது. பார்ட் 1ல் சொன்ன மாதிரியே இதுங்களுக்கு இதே வேலையாக போச்சு. சமயம் பார்த்து நைட்லேயும் அதிகாலையிலையும் உள்ளே நுழைஞ்சி வேட்டையாடின இறையை பிடுங்கி சாப்பிடுது.
இப்போல்லாம் ஒரு ஸ்டெப் மேலே போய் மார்ஷ் ஃபீமேல் கூட மேட் பண்ணவும் செய்யுது. இதுக்கெல்லாம் காரணம் பிலாஷகா மேல்ஸ் மார்ஷ் ப்ரைடை கண்டுக்காமல் இருக்கிறது தான். அதுங்க இல்லாததால் புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்ச மாதிரி ஒவ்வொன்றா மார்ஷ் ப்ரைடை சிந்தி பார்க்குது. அப்படிதான் 2020 ஆகஸ்ட் 28 அன்னைக்கு மார்ஷ் டெரிட்டரிக்குள்ளே மறுபடியும் கிச்சுவா மேல்ஸ் வந்ததை தெரிஞ்சுக்கிட்ட பிலாஷகா மேல்ஸ் அதுங்களோட வாசனை மூலமாக அதுங்களை தேடிக்கிட்டு இருந்தது. நல்ல வேலையாக கண்ணில் படாமல் அதுங்க எஸ்கேப் ஆகிடுச்சு. சோங்கோவை ஒரு நல்ல அப்பான்னு பார்ட் 1ல் சொன்னேன். ஆனால் சில நேரம் அது பண்ணுறது சுத்தமாக சரியில்லை. 2020 செப்டம்பர் 4ல் இதுங்க பண்ணுற வேலையை பாருங்கள். நெருப்பு கோழியோட முட்டையை திருடி சாப்பிடுதுங்க. யானையை வேட்டையானா தான் இதுங்களுக்கு அழகு. முட்டையை திருடி சாப்பிட்றது சுத்தமாக நல்லா இல்லை. மார்ஷ் ப்ரைடில் இருக்க ஃபீமேலான யாயா ரொம்ப ஃபேமஸ். நமக்கு மட்டும் இல்லை, ஆண் சிங்கங்களுக்கும் அதுதான் ஃபேவரட். அது கிடைக்காதான்னு பல ஆண் சிங்கங்கள் இயங்கிட்டு இருக்கு. இதுக்காக சில நேரம் பிலாஷகா கூட்டணிக்குள்ளே சண்டையும் ஏற்படும். அப்படி தான் செப்டம்பர் 8, 2020 ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக யாயா பின்னாடி நாயா கொஷோக்கி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. மேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் யாயா அலோ பண்ணாததால் பிலாஷகா மேல்ஸ் ரீசெண்டாக ஆக்கிரமித்த பாரடைஸ் பிளைன்ஸ் ஃபீமேல்ஸை தேடி அது போயிடுது. இதுக்காக சோங்கோ கூட சண்டை போட்டு முகத்தில் காயத்தையும் வாங்கினது. பட் எல்லாமே வேஸ்ட். யாயா கூட மேட் பண்ணுற சான்ஸ் கடைசி வரைக்கும் கொஷோக்கிக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் கயோக்குக்கு யாயா கூட மேட் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி செப்டம்பர் 10 சோங்கோவுக்கும் யாயா கூட மேட் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது. பாவம் கொஷோக்கே தான் ஏமாந்துருச்சு. மேட்டிங் முடிஞ்ச சில நாட்களில் மறுபடியும் மார்ஷ் ப்ரைடை கைவிட்டுட்டு பிலாஷகா மேல்ஸ் கிளம்பிடுது. அதுங்க கிளம்பின உடனே சிலதுக்கு பயம் விட்டு போயிடுச்சு. அதில் ஒன்று ஓலோலோ மேல்ஸோட பையனான பிளண்டி 2 மார்ஷ் டெரிட்டரிக்குள்ளே வந்து யாயா கூட மேட் பண்ணுது. டோவா உட்பட 5 பிலாஷகா மேல்ஸும் இப்போல்லாம் பாரடைஸ் ப்ரைடில் அதிக நேரத்தை செலவு பண்ணுறத தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு மார்ஷ் டெரிட்டரியோட சென்டர்லையும் அதை சுற்றி இருக்க பகுதிகளையும் பிளண்டி 2 ஆதிக்கம் பண்ண முயற்சி பண்ணுது. 2020 அக்டோபர் 1 மார்ஷ் ஃபீமேல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பஃபலோவை வேட்டையாடுது. இதுங்க வேட்டையாடினாலே சிலதுக்கு மூக்கு வேர்த்துரும். அதில் ஒன்று ஓலோலோ மேல்ஸுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ அதுங்க கிடையாது, புது எதிரி வந்திருக்கு, ஹைனாஸ். எண்ணிக்கையில் அதிகமாக இருந்ததால் மார்ஷ் ஃபீமேல்ஸோட இரையை அதுங்க அபகரிச்சிடுது. ஃபீமேல்ஸுக்கு வேட்டையாடின இரையை பறி கொடுக்கறது புதுசு இல்லைனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 2020 அக்டோபர் 11 காலையிலேயே சிங்கங்களோட வான புழக்கிற கர்ஜன சத்தம். ஒரு ஆண் சிங்கம் இன்னொரு ஆண் சிங்கத்தை துரத்திக்கிட்டு இருக்கு. துரத்தப்பட்ட சிங்கம் நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு அது லோகோல்னு. ஆனால் துரத்தின சிங்கம் தான் சரியாக தெரியல. லோகோல் மோசமான காயங்களோட பலவீனமாக காலில் கடிப்பட்டு நொண்டிக்கிட்டு இருந்தது. இதுக்கு ஜெஸ்ஸி காரணமாக இருக்கும்னு கெஸ் பண்ணாலும் அதிகமான காயங்கள் இருந்ததால் பிலாஷகா மேல்ஸும் காரணமாக இருக்கும்னு கெஸ் பண்ணப்படுது. ஒரு வேளை இதுக்கு பிலாஷகா மேல்ஸ் காரணமாக இருந்துச்சுன்னா இதை ஒரு அண்ணன் தம்பி சண்டைன்னு சொல்லலாம். ஏன்னா லோல் பார்பிட் ஓல்பர்னாட்டிங்கிற ஒரே அப்பாக்களுக்கு தான் பிலாஷகா மேல்ஸும் லோகோலும் பிறந்தது. என்ன வித்தியாசம்னா பிலாஷகா மேல்ஸ் பிறந்தது மோனிகோ ப்ரைடில், பட் லோகோல் பிறந்தது இசகட்டா ப்ரைடில். ஒரு காலத்தில் இந்த 2 ப்ரைடோட தலைமை ஆண்களும் லோல் பார்பிட்டும் ஓல்பர்னாட்டின் தான். 5 பிலாஷகா மேல்ஸும் அதிக நேரத்தை பாரடைஸ் ப்ரைடில் செலவு பண்ணுறதால பிளண்டி 2 லாங் ஃபேஸ் அப்படின்னு ஒவ்வொரு சிங்கமாக மார்ஷ் ப்ரைடை கைப்பற்ற முயற்சியில் எடுக்குது. அதுக்கு அடித்தளமாக ஃபீமேல் கூட மேட் பண்ணுறது, யூரின் ஸ்மெல் மூலமாக எல்லையை மார்க் பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா பண்ணிகிட்டு இருக்கு. இதே தான் டோபி பிளைன்ஸ் ப்ரைடுக்கும். பிலாஷகா மேல்ஸால் கைவிடப்பட்ட டோபி பிளைன்ஸ் ப்ரைடு ஹாஃப் டைல் அண்ட் லோகோல் கண்ட்ரோலுக்கு வருது. ஹாஃப் டைலும் லோகோலும் இங்கே மட்டும் நிற்காம பிலாஷகா மேல்ஸ் விட்டுட்டு போன மார்ஷ் ப்ரைடையும் கைப்பற்ற நினைக்குது. உண்மையை சொல்லணும்னா 2020 நவம்பர் 25 அதுங்க மொத்தமாக மார்ஷ் ப்ரைடில் செட்டில் ஆச்சு. சில குட்டிகளை கொன்று மார்ஷ் ப்ரைடோட ஃபீமேல் கூட மேட் பண்ணி மார்ஷ் ப்ரைடோட மொத்த கண்ட்ரோலையும் ஹாஃப் டைலும் லோகோலும் எடுத்துக்குது. மார்ஷ் ப்ரைடோட புது அரசர்கள் இதுங்க தான். பிலாஷகா மேல்ஸோட டெரிட்டரி ரொம்ப பெருசாக இருக்கிறதால மொத்தத்தையும் அதுங்களால கவனிச்சிக்க முடியல. இப்போது 5ம் பாரடைஸ் ப்ரைடில் தங்கியிருக்கிறதால மார்ஷ் ப்ரைடு ஹாஃப் டைல் அண்ட் லோகோல் கண்ட்ரோலில் இருக்குது. அதே மாதிரி டோபி பிளைன்ஸ் ப்ரைடு ஆல்மோஸ்ட் ரெக்ரோஸ் பாய்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. என்னதான் இதுங்க கண்ட்ரோல் பண்ணாலும் உண்மையான உரிமையாளர் பிலாஷகா தான். அதுங்க திரும்ப வந்தால் இதுங்க வெளியேறியே ஆகணும். ஹாஃப் டைலும் லோகோலும் 2015 பிறந்தது. புருங்கட் ப்ரைடில் ஹாஃப் டைலும் இசகட்டா ப்ரைடில் லோகோலும் பிறந்தது. தன்னோட சகோதரனை இழந்த ஹாஃப் டைல் லோகோவில் மீட் பண்ணி கூட்டணி அமைக்குது. பல சண்டைகள் தோல்விகளுக்கு அப்புறம் இப்போ தான் இதுங்க மார்ஷ் ப்ரைடில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இது எவ்வளோ காலம் நீடிக்கும்னு தான் தெரியல. 2021 நவம்பர் 23 மார்ஷ் ப்ரைட் டெரிட்டரியில் ஒரு லெஜெண்டரி லைன் காணப்படுது. அது 4 மஸ்கட்டிஸில் ஒன்றான மொரானி. 14 வயசான அது மாசாய் மாராவோட வயசான சிங்கமாக இருக்குது. அதோட பையன் ரெக்ரோ பாய் கூட இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. முன்னாடி அது மார்ஷ் ப்ரைடில் மாஸ்காட் இருக்கலாம்,
ஆனால் இப்போ ஹாஃப் டெயிலும் லோகோலும் கிங்காக இருக்கிறதால அதுங்களோட கண்ணில் படாமல் முரானி சீக்கிரமே வெளியேறிடுது. அடுத்து 2022 மார்ச் 10 மார்ஸ் டெரிட்டரியில் ஒரு பழக்கப்பட்ட கர்ஜன சத்தம் வான பொழக்குது. யார் வந்திருக்கான்னு பார்த்தா த பாஸ் ஆர் ரிட்டன். பிலாஷாக்கா மறுபடியும் மார்ஸ் டெரிட்டரியில் நுழையுது. பிரதேசத்தோட உண்மையான ஓனர்ஸ் வந்துட்டாங்க. வந்த சில நாட்களில் இறந்து போன ஒரு நீர் யானையோட உடலை சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்குதுங்க. ஹாஃப் டெயிலையும் லோகோலையும் இதுங்க இன்னும் பார்க்கல. பார்த்தா போர் வெடிக்கிறது கன்ஃபார்ம். ஜூன் 2022 தான் டோவா கடைசியாக கண்ணில் தென்பட்டது. அதுக்கப்புறம் அதுக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஸோ இப்போ பிலாஷகா மேல்ஸில் 4 தான் இருக்குது. 4s2 ஃபைட் சீக்கிரமே நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சில நேரம் நாம் நினைக்கிறது அப்படியே நடக்கிறது இல்லை. அக்டோபர் 24, 2022 ஹாஃப் டெயில் பெரிய இழப்பை சந்திக்குது. மாராவோட வடக்கு கன்சர்வன்சியில் 3 என்கோவேனே மேல்ஸால் தாக்கப்பட்ட லோகோல் பரிதாபமாக இறந்துடுது. இனி ஹாஃப் டெயில் மட்டும் தனியாக இருக்கிறதால பிலாஷகா மேல்ஸை அது மீட் பண்ணிச்சுன்னா தப்பிச்சு ஓடுறது தான் அதுக்கு இருக்கிற ஒரே வழி. ஏன்னா ஹாஃப் டெயில் லோகோலோட இருந்தப்போ தான் முழு பலத்தோட காணப்பட்டது. இப்போது அதோட முழு தன்னம்பிக்கையும் சரிஞ்சிருக்கும். 2023 பிப்ரவரி 25 கொஷேக்கோவும் கயோக்கும் மார்ஸ் டெரிட்டரியில் ரோந்து போயிட்டுருக்கு. யாருன்னே தெரியாத ஒரு இளம் ஆண் சிங்கத்தை பார்த்து அதை விரட்டி அடிக்குது. அடுத்த நாளும் ஒரு ஆண் சிங்கத்தை விரட்டி அடிக்குது. ஆனால் இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆண் சிங்கம். அதுதான் ஹாஃப் டெயில். 2023 பிப்ரவரி 26 காலையிலேயே 3 பிலாஷகா மேல்ஸான சோங்கோ, கொஷோகே அப்புறம் கயோகனில் ஹாஃப் டெயில் பட்டுருது. அடுத்து ஒரே சேசிங் தான். 3 சேர்ந்து அதை விரட்டி அடிக்குது. இருந்தாலும் ஹாஃப் டெயில் மார்ஷ் பேடை விட்டு இன்னும் போகலை. பிலாஷகா கண்ணில் படாமல் மார்ஷ் ஃபீமேல் கூட மேட் பண்ணிக்கிட்டு மார்ஷ் டெரிட்டரியில் தான் அது இருக்குது. ஒரு நாள் தாங்கிட்ட இருந்து கயோக்கு வெறும் 100 மீட்டர் தூரத்தில் தனியாக இருக்குன்னு ஹாஃப் டெயிலுக்கு தெரிஞ்சாலும் அது எந்த சண்டையையும் முன்னெடுக்காமல் அமைதியாக இருக்குது. ஏன்னா இனிமேல் அது அப்படி தான் இருந்தாகணும். பிலாஷகா மறுபடியும் மார்ஷ் பேடுக்குள்ளே வரும்போது அந்த நிகழ்வு ஒரு விதமான குழப்பத்தோடையும் பதற்றமாகவும் இருக்குது. ஏன்னா ப்ரைடில் இருக்க குட்டிங்க ஹாஃப் டெயிலுக்கும் லோகோலுக்கும் பிறந்ததுன்னு இதுங்க சந்தேகப்படலாம். ஸோ கிபகோயா டாடாவோட 3 குட்டிகளை ஒன்றை கொன்னுடுச்சு. கிட்டோட குட்டிகளும் கொல்லப்பட்டு மார்ஷ் ப்ரைடோட ஃபுல் கண்ட்ரோலும் மறுபடியும் பிலாஷகா கைக்கு வருது. ஸோ இனிமே ஹாஃப் டெயிலால் மார்ஷ் டெரிட்டரியில் சுத்தமாக இருக்க முடியாது. 2023 நவம்பர் 8 மார்ஷ் டெரிட்டரிக்கு ஒரு பிரிய விடை கொடுத்துட்டு ஹாஃப் டெயில் மொத்தமாக வெளியேறுது. 2020 நவம்பரில் மார்ஷ் ப்ரைடை கைப்பற்றின ஹாஃப் டெயிலும் லோகோலும் 2023 நவம்பர் வரை நீடிச்சிருந்திருக்கு. 3 வருஷம் இதுங்க ஆட்சி பண்ணியிருக்கு. பல குட்டிகளுக்கு தந்தையாகி இளம் ஆண்களாக உருவாக்கியிருக்கு. அதில் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இளம் ஆண் சிங்கம் தான் ஓலேக்கு, ஹாஃப் டெயிலோட மகன். ஓலேக்கு மார்ஷ் ப்ரைடில் இருந்தாலும் அப்பா ஹாஃப் டெயில் மார்ஷ் ப்ரைடை விட்டு தள்ளி இருக்கு. அது இன்னொரு ப்ரைடை கைப்பற்றி கம்பீரமாக ஆட்சி பண்ணணும்னு நாம் வேண்டிப்போம். இதே நேரத்தில் ஹாஃப் டெயிலோட மகன் ஓலேக்கு ப்ரைடை விட்டு வெளியேற நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. எப்போனாலும் பிலாஷகா மேல்ஸால் விரட்டப்படலாம். ஹாஃப் டெயில் பிலாஷகா மேல்ஸுக்கு ஒரு பெரிய எதிரி கிடையாது, எண்ணிக்கையை பொறுத்து. ஆனால் இனிமே தான் 4 பிலாஷகா மேல்ஸும் தங்களுக்கு சமமான ஒரு எதிரியை மீட் பண்ண போகுது. அது எண்ணிக்கையில் கெத்து காட்டுற 7 டோபி பாய்ஸ். இந்த நாடோடிங்க எண்ணிக்கையில் மாசாய் மாராவையே பயமுறுத்துது. இதுக்கு பிலாஷகா மேல்ஸும் விதிவிலக்கு இல்லை. சவானாவில் சிங்கங்கள் சராசரியாக 10 to 14 வயசு வரை தான் வாழும். இப்போது பிலாஷகா மேல்ஸுக்கு 10 வயசாகுது. ரொம்ப பலவீனமாக காணப்படுது. பட் இதே நேரத்தில் இளம் ரத்தத்தோடு இருக்கிற டோபி பாய்ஸ் 7ங்கிற எண்ணிக்கையிலையும் மிரட்டி விடுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? 2024 டிசம்பர் 11 காலையிலேயே ஒரு இறந்து போன குட்டியை ஹைனா தூக்கிட்டு ஓடுது. அந்த குட்டியை அது கொல்லலை. நேற்று நைட்டு டோபி பாய்ஸுக்கும் பிலாஷகா மேல்ஸுக்கும் நடந்த ஒரு சின்ன சண்டையில் கொல்லப்பட்ட குட்டி அது. காலையில் ஹைனா அதை தூக்கிட்டு ஓடுது. சண்டையில் யாருக்கும் வெற்றி இல்லை. ஆனால் மார்ஸ் டெரிட்டரி ஒரே பதற்றமாக இருக்குது. டோபி பாய்ஸோட ஆதிக்கமும் செல்வாக்கும் அதிகமாகிட்டே போகுது. மார்ஸ் டெரிட்டரியை கைப்பற்ற டோபி பாய்ஸ் தீவிரமாக முயற்சி பண்ணுது. 2024 டிசம்பர் 31 3 பிலாஷகா மேல்ஸுக்கும் 6 டோபி பாய்ஸுக்கும் மறுபடியும் ஒரு சின்ன மோதல் ஏற்பட்டது. அதுலேயும் பெருசாக எந்த முடிவும் எட்டலை. டோபி பாய்ஸ் தொடர்ந்து பிலாஷகா மேல்ஸுக்கு சவால் விட்டுகிட்டே இருக்கு. அதோட நிற்காம மார்ஷ் ஃபீமேல்ஸ் கூட மேட் பண்ணவும் செய்யுது. மார்ஷ் ஃபீமேல்ஸ் ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிடுச்சிங்க நெக்ஸ்ட் டோபி பாய்ஸ் ஆட்சி தான். ஸோ முன்கூட்டியே மேட் பண்ணி தங்களோட குட்டிகளை பாதுகாக்க முயற்சி பண்ணுது. இப்போல்லாம் பிலாஷகா மேல்ஸ் மார்ஸ் டெரிட்டரியோட மையப்பகுதிக்கு வரதே இல்லை. ரேராக தான் அதுங்க மார்ஸ் ஃபீமேல்ஸையும் மீட் பண்ணுது. இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் மேலே போய் 2025 ஜனவரி 6 ஒரு சம்பவம் நடக்குது. பிலாஷகா பகுதியில் தங்கியிருந்த 4 பிலாஷகா மேல்ஸையும் 7 டோபி பாய்ஸும் சேர்ந்து விரட்டி அடிக்குது. பிலாஷகா மேல்ஸோட சாம்ராஜ்யம் எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அதே இடத்துல சரிவையும் சந்திக்குது. பிலாஷகா மேல்ஸுக்கு விழுந்த பெரிய அடி இது.
மார்ஷ் பிரைடும் டெரிட்டரியும் ஆல்மோஸ்ட் டோபி பாய்ஸால் கைப்பற்றப்பட்டாச்சு. பிலாஷகா மேல்ஸோட இப்போதைய நிலவரம் இதுதான். துரத்தப்பட்ட அதுங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்குங்கிறத காலம் தான் பதில் சொல்லணும். இன்னும் சில வருஷம் கழிச்சு பார்ட் 3 வீடியோவில் 4 பிலாஷகா மேல்ஸுக்கும் என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்களா இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் பிலாஷகா மேல்ஸோட 10 வருஷ கதையை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.